சன்னிதானம் ஆச்சாரியால் என்ன சொல்றார்? கருணாரசனிஷ்யந்தி கருணாரசனிஷ்யந்தி சரசாபாங்க வீக்ஷணம். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா முதல் அர்த்தத்தில், அதாவது முதல் பாதியில ஒரு விஷயத்தை சொல்லி இன்னொரு பாதியில இன்னொரு விஷயத்தை சொல்லி அந்த ரெண்டு அம்சங்களும் எப்படி அழகா அந்த கண்கள் விஷயமா இருக்கு அப்படின்னு மகா சுவாமிகள் இங்க காண்பிக்கிறார். முதல்ல கருணாரச நிஷ்யந்தி சரச அபாங்க வீக்ஷணம். அபாங்க வீக்ஷணம் என்று சொன்னால் கட்டாட்சம்னு அர்த்தம். அதாவது ஆங்கில பாஷத்தில் அந்த சைடு கிளான்ஸ், அதாவது அந்த கண்ணோரத்தால அந்த மகாபுருஷர்கள் கட்டாட்சம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கட்டாட்சத்துக்கு அபாங்க வீக்ஷணம் என்று பெயர். இப்போ இந்த கட்டாட்சம் எப்படி இருக்கு என்று கேட்டால், இந்த கட்டாட்சத்துக்கு கருணாரச நிஷ்யந்தி சரச அபாங்க வீக்ஷணம், அதாவது கருணைய வருஷிக்க கூடிய கட்டாட்சம், கிருபைய வருஷிக்க கூடிய கட்டாட்சம். மேலும் இதே கட்டாட்சம் கட்டாக்ஷபாத நிர்தோத பாபோகம். இதே கட்டாட்சம் எல்லா ஜனங்களோடைய பாபௌகம், அதாவது பாப சமூகத்தை அப்படியே பஸ்மமாக்கிடும் அப்படின்னு சொல்றார். அப்போ இதிலிருந்து ரெண்டு அழகான பாவங்கள். கருணை என்று சொன்னால் அது ஒரு குளிர்ச்சியான ஒரு பதார்த்தமா நம்மளுக்கு மனசுல தோணும். கருணையை வருஷிக்கும் பொழுதே ஒரு குளிர்ச்சியான ஒரு பாவம். மேலும் ஒரு விஷயத்தை பஸ்மமாக்குறதுன்னா அது எரிக்கிறது. அப்போ அக்னிய போல தகனம் செய்யக்கூடியது, ரொம்ப ஒரு தகனம் ஔஷ்ணியம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதே குரு கட்டாட்சம் கருணைய, அதாவது குளிர்ச்சியான கருணையும் வருஷிக்கிறது, அதே சமயம் அக்னிய போல பாபௌகத்தை பாப சமூகத்தை ஒரு க்ஷணமாத்திரத்தால பஸ்மமாக்கிடுறது அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ரெண்டு பாவங்களையும் அதே கட்டாட்சத்தில் பார்க்க முடியும் என்று ஆச்சாரியால் சொல்றார். இப்போ இந்த ரெண்டு பாவங்களுக்கு ஒவ்வொரு சின்ன கதையை இப்பொழுது அனுபவிப்போம். முதல்ல கருணாரச நிஷ்யந்தி சரசாபாங்க வீக்ஷணம். இந்த ஸ்லோகம் மகாசன்னிதானம் ஆச்சாரியால் மேல ஏற்றின ஸ்லோகம். இப்பொழுது ஆனா ஸ்வரூபேண எல்லா ஜெகத்குருகளும் ஒன்று இல்லையா? ஆகையால இப்பொழுது இந்த கருணை விஷயமா அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கு. எல்லா ஜெகத்குரு மகாசுவாமிகளுடைய சரித்திரத்திலையும் அநேகாநேக சந்தர்ப்பங்களை நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருக்கோம், மேலும் சரித்திரமாகவும் படிச்சிருக்கோம். இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சன்னிதானம் ஆச்சாரியாளுடைய விஜய யாத்திரையில நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை இப்பொழுது அனுபவிப்போம். சன்னிதானம் ஆச்சாரியால் ஜெகத்குரு மகாசுவாமிகள் ஒரு சமயம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரதேசத்தில் விஜய யாத்திரை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வேத பாடசாலா, அந்த பாடசாலா ஓடைய கோஷாலைக்கு அனுகிரகம் செய்தார். அங்க வந்தார். அந்த கோஷாலையில அநேக கோமாதாக்கள் அங்கேயே சஞ்சாரம் செய்து கொண்டே இருந்தா, அநேக கோமாதாக்கள். மேலும் சில கன்றுக்குட்டிகளும் அங்கேயே இருந்தது. மகாசுவாமிகள் இப்படியே அந்த கோஷாலையில சஞ்சாரம் செய்து கொண்டே சில கோமாதாக்களுக்கு அந்த பழங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுதே திடீர்னு ஒரு சின்ன கன்றுக்குட்டி இப்படியும் அப்படியும் இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டே இருந்தது. அது ரொம்ப சின்ன கன்றுக்குட்டி. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தான், 10 தினங்களுக்கு முன்னாடி தான் அதோடைய ஜன்மமே. அப்போ அவ்வளோ ஒரு சின்ன கன்றுக்குட்டி இங்கேயும் அங்கேயும் இப்படியும் அப்படியும் ஓடிண்டே இருந்தது. அநேக பரிசாரகர்கள் கூட அந்த கன்றுக்குட்டியை கவனிக்கல, பார்க்கல. சில பேர் பார்த்தார்கள். பார்த்தா அதை கொஞ்சம் இப்படி அந்த பக்கமா போ அப்படின்னு இந்த பரிசாரர்களால அதை செய்ய முடியல. அந்த கன்றுக்குட்டியை அந்த பக்கமா போக வைக்கிறது கூட அவர்களுக்கு கொஞ்சம் அசாத்தியமா இருந்தது. இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டே இருந்தது அந்த கன்றுக்குட்டி. திடீர்னு இப்படியே ஓடின்னு இருக்கும் பொழுது மெல்ல ஆச்சாரியாலோடைய பாதார விந்தங்களுக்கு பக்கத்துல வந்துருத்து. அங்கேயே நின்று கொண்டு ஆச்சாரியால் மேல இப்படியே சாஞ்சிண்டு இப்படியே செய்துட்டு இருந்த அந்த சின்ன கன்றுக்குட்டி
பார்த்தார்கள் சில பரிச்சாரகர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே இருக்கும் பொழுது அந்த சின்ன கன்றுக்குட்டிய கோவத்சைய ஆச்சாரியால் இப்படி பார்த்து ஆசையோடு அந்த கருணை கட்டாட்சத்தோடு இப்படியே தூக்கின்ட்டார் தம்முடைய கராரவிந்தங்கள். இப்படியே தூக்கி கொண்டு ஒரே ஒரு கருணா கட்டாட்சம், இந்த சித்திரம் இப்போ கூட கிடைக்கிறது, இந்த சித்திரம் இந்த சந்தர்ப்பத்தோடைய ஒரு சித்திரமே இருக்கு. அப்படியே ஒரு அந்த கட்டாட்சத்தை, கருணா கட்டாட்சத்தை வருஷிச்சார் அந்த சின்ன கோவத்சத்து மேல. இப்படி பார்த்தார், அவ்வளோ தயையோட அவ்வளோ கருணையோட அந்த வாத்சல்யத்தோட பார்த்து அந்த கன்றுக்குட்டியை இப்படியே கீழே இறக்கிட்டார். அந்த கன்றுக்குட்டி அவ்வளோ நேரம் ஆச்சாரியாளுடைய பாதத்துக்கு சமீபமாகவே இருந்ததே, ஒரு இங்கேயும் அங்கேயும் கிளம்பவே இல்லை. ஆச்சாரியால் வந்ததுலேருந்து இப்படியே ஓடி அங்கே வந்தது, அதற்கு பிறகு கிளம்பவே இல்லை. இப்பொழுது மகா சுவாமிகள் இந்த கட்டாட்சம் செய்து அந்த கோவத்சையை இப்படி கீழே இறக்கின அடுத்த க்ஷணமே அதற்கு வேண்டியது கடிச்சுட்டது போல அப்படியே ஹாயா ஓடி போயிடுத்து. கிடுகிடுகிடுன்னு ஓடி போயிடுத்து அந்த சின்ன கோவத்சை. இது எல்லா ஜனங்களும் எல்லா பக்தர்களும் இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தார்கள். அதற்கு பிறகு மகா சுவாமிகள் அந்த பிரதேசத்திலிருந்து மேற்கொண்டு யாத்திரையில கிளம்பினார் அடுத்த பிரதேசத்துக்கு. அதற்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான், கொஞ்சம் சமயத்துக்கு பிறகு அந்த இடத்தில் அந்த கோஷாலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் ஒரு ரொம்ப அழகான விஷயத்தை சொன்னார். என்ன விஷயம்? இந்த கோவத்ச முன்பு சொன்னது போல இந்த கன்றுக்குட்டி ஒரு 10 தினங்களுக்கு முன்னாடி தான் பிறந்தது. ஆனா சில கோமாதாக்கள் விஷயத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்தது என்று கேட்டால், அந்த கோமாதாவுக்கு அந்த பிரசவ காலத்தினால ஏதோ ஒரு பீதி ஏற்பட்டது. ஆகையால இந்த கோவத்சனுடைய ஜன்மத்துக்கு பிறகு ஒரு நாள் கூட இந்த கோவத்சைக்கு அந்த அம்மா பால் பாலே கொடுக்கல. மேலும் அந்த கன்றுக்குட்டி எப்பொழுதெல்லாம் அந்த அம்மா கிட்ட வருமோ அந்த அம்மா காலால உதைப்பா. ஏன்னா அந்த பிரசூத்தினால ஏற்பட்ட ஏதோ ஒரு பயம் அந்த மாதாவுக்கு. இது சில கோமாதாக்களுக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் 10 நாட்கள் அந்த கோவத்சை எப்படி பால் குடிக்கணுமே, அதுக்கு போஷணம் வேணுமே. ஆகையால அந்த கோஷாலையில் இருந்த எல்லா கோபாலகர்களும் அந்த ஒரு பாட்டில்ஸ்ல துக்தத்தை ரொப்பி அந்த கோவத்சத்துக்கு கொடுத்துட்டே இருந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மகா சுவாமிகளுக்கு என்னதான் தெரியாது, அப்படியே அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால அந்த கண்கள்ல நம்ம வாத்சல்யம் என்று சொன்னாலே அம்மா ஞாபகம் தானே வரும். அப்போ அந்த வாத்சல்ய பரிதமான கருண பரிதமான அந்த கட்டாட்சத்தோட அந்த கோவத்சைய முதல்ல பார்த்ததும் கையில இப்படியே எடுத்துண்டு அந்த கருணா கட்டாட்சத்தை வருஷித்து கீழே விட்டாரே, அந்த க்ஷணத்திலிருந்து கோமாதா அந்த கன்றுக்குட்டியினுடைய அம்மாவுக்கு இருந்த பயம் எல்லாம் போயிடுதான். எல்லாம் போய் அன்றைய தினத்திலிருந்து அந்த கோவத்சத்துக்கு ரொம்ப ஆசையோட பால் கொடுக்க ஆரம்பித்து பார்த்து கொண்டே இருந்தா அந்த கோமாதா. அப்போ என்னதான் நம்மளுடைய மகா சுவாமிகளுக்கு தெரியாது, சர்வஜரா பிரகாசிக்க கூடிய ஜெகத்குரு. மேலும் அந்த ஒரு ஜெகன்மாதானுடைய ஸ்வரூபம் நம்மளுடைய எல்லா பகவத் ரூபங்களுடைய ஸ்வரூபமா ஆச்சாரியால பாவிக்கலாம். சிவஸ்வரூபமாகவும் இல்ல கணபதி ஸ்வரூபமாகவும் எப்படி வேணா பாவிக்கலாம். அதுல முக்கியமா அம்பாள் ஸ்வரூபம். அதுலயும் அம்மான்னு சொன்னா அந்த வாத்சல்யம் அந்த கருணை தான் ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட ஒரு அந்த மாத்ருபாவம் அந்த வாத்சல்யத்தோட அந்த கருணை கட்டாட்சத்தை அந்த